வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். தியானமே மோன நிலை அளிக்கும் என்ற தலைப்பில், நித்தமும் தவமியற்றி நிம்மதி பெறு, மொத்தமும் முன்வினையை போக்கிவிடு, முக்திக்கு மூலமான முழுமுதற் பொருளை இணைத்துக்கொள், பக்திக்கு பரசிவம் பணிவை தரும், சக்திக்கு சதாசிவம் சத்குருவை பெற்றுக்கொள், தித்திக்கும் தீன் சுவையை திருமேனியாக்கு, தியானமும் மோனமும் திருவாய் மலர, திவ்ய தேசம் திருக்காட்சி காண்பாயே. வாழ்க வளமுடன். நித்தமும் தவம் இயற்றி நிம்மதியை பெற வேண்டும். மொத்தமாக முன்வினை முதற்கொண்டு அனைத்து தீய வினைப்பதிவை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து பக்திக்கு பரசிவம் பணிவாக இறைவனை எந்நாளும் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். சக்திக்கு சதாசிவ சத்குருவை பற்றி கொள்ள வேண்டும். தித்திக்கும் தீன் சுவை திருமேனி நம் உடலை மாற்ற வேண்டும். தியானமும் மோனமும் திருவாய் மலர, தியானத்தில் ஓங்கி உள் உணர்வாக நமக்கு ஒளி தருவதாக பிரகாசிக்க வேண்டும். அவ்வாறு மோன நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை உள் உணர்வாக பெறும்போது அந்த திவ்ய தேசமாக நமக்கு அகக்காட்சியாக இறைவன் உணர்வாவான். இவற்றை ஒரு மனிதன் பின்பற்றி சென்றால் அவனுக்கு இக்காட்சிகள் மலரும் என்பதாக வந்திருக்கக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன். என்னுள் கவியை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், எனக்கு இவ்வழிகளை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நமது குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும், இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.